சமீபத்தில் அமேசானில் ஒரு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு லைன் அதில் என்ன இருந்தது அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் டெக் அப்படிங்கிற ஒரு வேர்டு அதில் இருந்தது. அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த ஏரில் இருக்கான்னு பார்த்தா அப்படி ஒன்றையும் காணும். சரி, அதை அன்பாக்சிங் பண்ணுறவங்க யாராவது சொல்லுவாங்க இதை பற்றி அப்படின்னு பார்த்தா அந்த அன்பாக்சிங் பண்ணுறவங்களும் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு வரும்பொழுது ஏர் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஏதாவது புதுசான ஒரு டெக்னிக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த மாடலுக்கு ஏர் கண்டக்ஷன் டெக்னு வந்தால் வேறு ஒரு மாடல் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர், என்ன அட்வான்டேஜ் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கில்? காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுதான் ஏர் கண்டக்ஷன். ஒரே வரியில் அதில் சொல்லிட்டாங்க, அந்த கீதம்ங்கிறது காற்று வழியாக நமக்கு வருது. காற்று அந்த பாட்டை நமக்கு கடத்திக்கிட்டு வந்து நம்ம காதுக்குள்ளே நம்ம கேட்குறோம். சாதாரணமாக ஒரு பேசுகிறதையோ ஒரு பாட்டையோ கேட்கும்பொழுது, இல்லை ஒரு ஃபோனில் ஒரு பாட்டை கேட்குறோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது காற்று தான், ஏர். ஸோ அந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய பாட்டு இந்த காற்று மூலியமாக கடத்தப்பட்டு நம்ம காதுக்குள்ளே போய் நம்ம காதில் இருக்கக்கூடிய அந்த இயர் ட்ரம், அதாவது செவிப்பறை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன அதிர்வை உண்டாக்கி அந்த அதிர்வை உள்ளே கொண்டு போய் அது பிரெயினுக்கு போய் நமக்கு ஒரு பாட்டு கேட்குது. ஸோ இதில் இப்போ என்னென்ன வருது, ஒரு சோர்ஸ் சவுண்டு வெளியில் வருது, அந்த காற்றில் சில அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த அதிர்வு நம்ம வெளிக்காது, எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு டனல் மாதிரி ஒரு டியூப் மாதிரி உள்ளே போகுது இல்லையா, அது வழியாக உள்ளே போய் அது உள்ளே இருக்கிற இடத்துல அந்த செவிப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குது. இந்த சீக்வன்ஸில் ஒரு ஒரு சத்தம், ஒரு பாட்டு உள்ளே போகுது அப்படின்னா அது ஏர் கண்டக்ஷன். ஏன்னா இந்த சத்தத்தை நம்ம காதுக்குள்ளே கொண்டு போகிறது காற்று, காற்றினுடைய அலைகள், அதிர்வலைகள். அடுத்தது இன்னொரு கண்டக்ஷன் இருக்குது, அது என்னென்னா போன் கண்டக்ஷன். ஸோ ரெண்டு டைப், ஏர் கண்டக்ஷன் அண்ட் போன் கண்டக்ஷன். போன் கண்டக்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஹெட்ஃபோன் ஒரு இயர்ஃபோனை காதை அடைக்கிற மாதிரியோ இல்லை காதுக்கு ஒட்டியோ வைக்காமல் நம்ம காதுக்கு முன்னாடி அந்த இயர்ஃபோனை வச்சோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு போனும் டைரெக்டாக ஃபிசிக்கலாக தொட்டுக்குது, கான்டாக்ட் வச்சுக்குது. இந்த இயர்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒலி காது வழியாக உள்ளே போகலை, அந்த டனல் மாதிரி இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் இயர், அந்த வெளிக்காது வழியாக உள்ளே போகலை, அந்த செவிப்பறையை போய் அதில் அதிர்வுகளை உண்டாக்கலை. ஆனால் மெக்கானிக்கலாக நம்ம உடம்புல இருக்கிற ஒரு போன் வழியாக, அந்த போன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம காது முன்பக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல ஹெட்ஃபோன்ஸ் நம்ம வைக்கிறோன்னு. அப்போது இதில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் அந்த போன் வழியாக கடத்தப்படுது. இந்த போன் கண்டக்ஷனில் என்ன வித்தியாசம்னா, அந்த எக்ஸ்டர்னல் இயர் வெளிக்காது சப்தம் அது வழியாக உள்ளே போகலை, அந்த இயர் ட்ரம்மையும் அதிர வைக்கலை. இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி உள்பக்கமாக இன்னர் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்காதுக்கு போயிடுது. இதில் காற்றினுடைய ரோல் இல்லை, ஆனால் போனுடைய ரோல் வருது. அந்த போன் தான் இந்த சப்தத்தை நம்ம உள்காதுக்கு கடத்துது. போன் வழியாக சத்தம் உள்ளே போகிறதுனாலையும் இந்த வெளிக்காதும் இந்த செவிப்பறையும் பைபாஸ் பண்ணப்படுறதுனாலையும் இது போன் கண்டக்ஷன் அப்படிங்கிறோம். ஆக்சுவலி இந்த டெஸ்டினுடைய பேஸே மெடிக்கலி ஒருத்தங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கறதுக்காக உண்டான ஒரு டெஸ்ட் தான் இது. ரெண்டு வகையான ப்ராப்ளம் வரலாம் காது கேட்காதவங்களுக்கு. போகிற நரம்பு ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது இந்த சப்தத்தை உள்ள காற்று அலையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வழியில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தாலும் காது கேட்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி உண்மையிலே இவருக்கு நரம்பில் பிரச்சனையா, இவருக்கு ஹியரிங் எய்டு தேவை இருக்குமா, இல்லை வயசானதுனால போனெல்லாம் அந்த சத்தத்தை சரியாக கண்டக்ட் பண்ணாமல் இருக்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வாங்குகிற 90% ஆஃப் தி இயர்ஃபோன் எல்லாமே ஏர் கண்டக்ஷன் மெக்கானிசம் தான். இதில் அந்த வெளிக்காதும் அந்த இயர் ட்ரம்மும் அது மூலியமாக தான் இந்த ஒலி கண்டக்ட் ஆகுது. அதனால் மோஸ்ட் ஆஃப் தி இயர்ஃபோன்ஸ் நம்ம வாங்குறது எல்லாமே ஏர் கண்டக்ஷனில் தான் இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது மெக்கானிசம்னு பார்த்தோம்னா,
இந்த ஏர் கண்டக்ஷனில் ஸ்பீக்கர்ஸ், சின்ன ஸ்பீக்கர் ஒரு டைரக்ஷனில் வச்சுருப்பாங்க. காது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹோல் கிடையாது. அதில் ஒரு சின்ன பெண்டெல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீக்கரை அட்ஜஸ்ட் பண்ணி காற்று மூலியமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏர் கண்டக்ஷன். போன் கண்டக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, வைப்ரேஷன், அதிர்வுகளை போனில் உண்டாக்கி போன் மூலியமாக அந்த சவுண்டு நம்ம உடம்புக்கு போகுது. இது மெக்கானிசம் பண்ணுது. ரெண்டாவது குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி. ஏர் கண்டக்ஷனில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு இயற்கையான ஒரு கேட்குற விஷயம். நம்ம பிறந்ததுலேருந்தே இப்படி தான் பழகியிருக்கோம். உள்ளே போகும்போது இந்த சவுண்டு நேராக அந்த செவிப்பறை, அந்த ட்ரம்முக்கு போய் நமக்கு சரியான அளவில், சரியான வால்யூமில், சரியான பிச்சில் நமக்கு சவுண்டை கொடுக்கறதுனால சவுண்டு குவாலிட்டின்னு வரும்போது இது ஒரு எக்ஸலண்ட்டான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். போன் கண்டக்ஷனில் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா மெக்கானிக்கலாக உள்ள போகுது. இதில் எந்த வகையான வேவ்ஸ் வர்றதில்லை. அதிர்வுகள்னால உள்ள போகிறதுனால சுமாராக தான் இருக்கும் இதனுடைய குவாலிட்டி. அடுத்தது பாஸ் எஃபெக்ட். நிறைய பேருக்கு இந்த பாஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல மியூசிக்கு நல்லா கேட்கணும், எனக்கு பாஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கணும், ட்ரிபிளும் இருக்கணும், ஆனால் பாஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர் கண்டக்ஷன் முக்கியம். பட் போன் கண்டக்ஷனில் இந்த பாஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மியூசிக் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் தான் நல்லாயிருக்கும். ஸ்பீச் குவாலிட்டி, ஒருத்தங்க நம்ம பேசுகிறாங்க, நம்ம நல்லா கிளியராக கேட்கணும், நம்ம காரில் போயிட்டுருக்கோம், ஒரு டிராஃபிக்கில் இருக்கோம் அப்படின்னா எனக்கு கிளியராக கேட்கணும் அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் தான். போன் கண்டக்ஷனில் ஓரளவுக்கு தான் இருக்கும். என்விரான்மெண்டல் சேஃப்டி, அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சத்தங்களை ஓரளவுக்கு நம்ம காதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஏர் கண்டக்ஷன்ஸ் இயர்பட்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும். பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னா, ரொம்ப வீக்கான ஒரு ஹார்ன் இருந்ததுன்னா அது நமக்கு கேட்காம போக சான்சஸ் இருக்குது. காது எப்பவுமே கொஞ்சம் ஒரு 25% அடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த ஏர் கண்டக்ஷன் இயர்பாட்ஸில். பட் போன் கண்டக்ஷன் இயர்பாட்ஸில் டோட்டலாகவே இயர் ஓப்பனாக இருக்குது. ஏன்னா நம்ம இயரை அடைக்கிற மாதிரி இந்த இயர்பாடை யூஸ் பண்ணல, ஹெட்ஃபோனை போடல. அந்த காதனுடைய மடலுக்கு முன்பக்கம் இருக்கிற போன் மேலே நம்ம வைக்கிறதுனால நமக்கு வெளியில் என்ன நடக்குது, என்ன சத்தம் கேட்குது, என்ன வருது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு போன் கண்டக்ஷன் பெட்டர். பாதுகாப்பு, கண்டினியூஸாக ஒரு சத்தம் நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்குது, காற்று வழியாக அந்த இயர் ட்ரம் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் பாட்டு கேட்குறோம். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்புகளும் அதில் இருக்கிற சில முடி மாதிரி இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே திரும்ப 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 அது மேலே நம்ம அதை தொந்தரவு பண்ணும்போது அதெல்லாம் டயர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி டயர்ட் ஆகும்பொழுது நமக்கு இந்த இயர்ஃபோன்லேயே கேட்டு கேட்டு பழகினால அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சவுண்ட் கேட்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஹியரிங்கில் சில ப்ராப்ளம் வரதே சான்ஸ் இருக்கும். ஸோ பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா போன் கண்டக்ஷன் இயர்பாட்ஸ் பெட்டர். ஓவராலாக பார்க்கும்போது ஏர் கண்டக்ஷன் தான் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த போன் கண்டக்ஷன் நாங்கள் யாருமே கேள்விப்பட்டதே இல்லை, நாங்கள் வாங்குறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படலை. சில பேருக்கு அது தேவைப்படலாம். அப்படிப்பட்டவங்க யார்? காதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, காது கூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு காதுக்குள்ளே வைக்கிறது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம், காதை அடைச்ச மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புளுக்கு போன் கண்டக்ஷன் தான் பெட்டர். இயர் ட்ரம்மில் ஒரு ஹோல் இருக்குது, பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரம்மில் ஒரு ஹோல் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரம்மு அதிர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போன் கண்டக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதை விட முக்கியம், ஒரு நர்வ் கண்டக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டோட்டலாக காது கேட்கறதில்ல, ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி போன் கண்டக்ஷன் வந்து பெட்டர். சில பேருக்கு எனக்கு காது ஓப்பனாக இருந்தால் தான் நல்லது, எனக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும், அதையெல்லாம் கூட நான் கேட்டு ஆகணும், என்னுடைய வேலைக்கு இந்த காதில் கொஞ்சம் அடைப்பு இருந்தால் கூட என்னால் என்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாது அப்படின்னு சவுண்டு ப்ரிசிஷனாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த போன் கண்டக்ஷன் பெட்டர். போன் கண்டக்ஷன் இயர்பாட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஹை வால்யூம் வச்சோம் அப்படின்னா ஆக்சுவலி அந்த ஸ்பீக்கருடைய வைப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த போனில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு
டிக்லிங் சென்சேஷன், ஏதோ நம்ம அந்த போனை யாரோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய தாடை ஜா அதுவே லேசாக வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அண்ட் ரொம்ப நேரம் கேட்கும்பொழுது அந்த அந்த நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த போன் மட்டும் கண்டக்ட் பண்ணலை சவுண்டை, சுற்றி இருக்கிற போன்லேயும் அது லேசாக போகும்போது ஒரு ரொம்ப நேரம் கேட்கும்போது சில ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது இந்த போன் கண்டக்ஷனில். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் பார்க்குறீங்க, எனக்கு கேட்கணும் லெஃப்ட்டு ரைட்டு சென்டரு, எப்படி ஒரு சரவுண்டு ஸ்பீக்கர்ஸ் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் தான். ஒரு என்ஜாய் பண்ணணும் மியூசிக்கை அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் இயர்பாட்ஸ். இப்போ வரக்கூடிய ஏர் கண்டக்ஷன் இயர்பாட்ஸில் மல்டிபிள் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்கலாம் அப்படிங்கிறது ஏர் கண்டக்ஷன் வந்து பெட்டர். ஓகே, போன் கண்டக்ஷன் சில ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சூஸ் பண்ணுவாங்க. பட் ஏர் கண்டக்ஷன் இயர்பாட்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யாருக்கு நல்லா யூஸ் ஆகுனா, நிறைய மியூசிக் கேட்குறவங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் மியூசிக் எனக்கு நல்லா வேணும், மூவிஸ் அண்ட் வீடியோஸ் நான் இதை யூஸ் பண்ணி தான் பார்ப்பேன், நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றவங்களுக்கு ஒரு நல்ல பாஸ் எஃபெக்ட் வேணும், சவுண்ட் ரிச்சாக இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஏர் கண்டக்ஷன்ஸ் தான். ஸோ மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் ஏர் கண்டக்ஷன் இயர்பாட்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் தான் வாங்குவோம். ஸோ நிறைய பேர் இந்த போன் கண்டக்ஷன் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இதில் ஏர் கண்டக்ஷன் மெக்கானிசம் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருந்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வாங்குகிற 99% இயர்த் எல்லாமே ஏர் கண்டக்ஷன் தான். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கறனால இது ஏதோ புது டெக்னிக்கும் நீங்கள் நினச்சிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களில் எத்தனை பேர் இந்த போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் அதை வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கா? நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை ஃபீட்பேக்காக கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் to your friends and subscribe. I am Dr. Balasubramanian. Thank you.